வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ப்ரௌனி எப்படி செய்கிறது, ப்ரௌனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 70 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே டபுள் பாயிலில் அதை மெல்ட் பண்ணணும். ஸோ வெந்நீர் இங்கே கொதிச்சிட்ருக்குது ஒரு சட்டியில். அது மேலே இந்த சட்டி வச்சு நல்லா கொதிக்க இது நல்லா மெல்ட் ஆகணுங்க. நல்லா அப்பப்போ கிளறி விட்டு மெல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஹாட் வாட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இதை நல்லா கிளறி வச்சுக்கோங்க, கரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பார்க்கலாம், இது நல்லா மெல்ட் ஆகணுங்க. நல்லா மெல்ட் ஆனோடனே இறக்கிடுங்க. பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். 30 கிராம் கர்டு எடுத்திருக்கேன், நல்லா கட்டியான கர்டு. இது இதோட சேர்த்துருங்க. சுகர் இருக்குது. சுகர் 100 கிராம் சுகர் பவுடர் 100 கிராம். இதையும் இதோட போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணால் கூட போதும், ஹேண்ட் மிக்ஸ் வேணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே சாக்லேட்டும் பட்டரும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துடணும். மைதா 110 கிராம் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதை அதோட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. ஃபுல்லாக மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு. அதுக்கப்புறம் நம்ம அந்த காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஹாட் வாட்டரில், அது எல்லாத்தையும் ஊற்றி ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, லம்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ 6 இன்ச்சு டின்னில் ஊற்றிக்கலாம். ப்ரௌனி ஸ்கொயர் டின்னில் மட்டும் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா வரும். இதோட இது பட்டர் கீழே தடவியிருக்கேன். அது மேலே பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். நீங்கள் கீழே மட்டும் போடணுன்னா கீழே மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஊற்றிடலாம். டின்னில் ஊற்றியாச்சு. அவன் 170 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே வச்சிடலாம். 15 நிமிஷம் வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம். பார்க்கலாம், 15 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். குச்சியில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி குச்சியில் ஒட்டாதப்போ எடுத்துருங்க. நல்லா ஆறட்டும், ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூடாக இருக்குதுங்க, இருந்தாலும் வீடியோக்காக எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? இதே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.